நான் தொல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். தொல்காப்பியம் பற்றி வடமொழி சார்புடையவர்கள், தமிழின் உட்பகைவர்கள் சிலர் தவறான கருத்துக்களை பரப்பி வந்தார்கள். அவற்றால் நம் மூத்த தமிழறிஞர்களே ஏமாந்து போனார்கள். இப்பொழுதுதான் அது தொல்காப்பியம் எத்தகைய சிறப்பு உடையது, அதன் தொன்மை எத்தகையது, அதன் தனிச்சிறப்புகள் எத்தகையவை என்பதை வெளிநாட்டு மொழியியல் அறிஞர்களாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. தொல்காப்பியம் வெறும் மரபு இலக்கணம் மட்டும் அன்று, அதில் மொழியியல் நூலும் ஆகும் என்பதை வெளிநாட்டு அறிஞர்கள் தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கமில் ஜுவலபில் சொன்னார், it is a very ancient and a very modern grammar. Very ancient and a very modern grammar. தெளிவுபடுத்தினார். பிரான்சுவா குரோவ் சொன்னார், it was the linguistic conscience of சங்கம் poet. சங்க கவிஞர்களின் மொழியியல் மனச்சாட்சி தொல்காப்பியம் என்று எடுத்து காட்டினார். தொல்காப்பியமானது தமிழுக்கு மட்டும், தமிழ் இலக்கணத்தை மட்டும் கூறுகின்ற ஒரு நூல் அன்று, அது ஒரு யூனிவர்சல் கிராமர் என்ற கருத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனால் இதனை எல்லா மொழிகளுக்கும் பொருந்துகின்ற இலக்கணம், எல்லா மொழிகளுக்கும் எக்காலத்துக்கும் பொருந்துகின்ற இலக்கணத்தை கூறுவது தொல்காப்பியம், எல்லா இனத்தார்க்கும் ஏற்புடைய வாழ்வியலை கூறுவது தொல்காப்பிய பொருளதிகாரம் என்ற கருத்துக்களை எல்லாம் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். முதலில் இளம்பூரணரே களவியல் 10ஆம் நூற்பாடு சொல்லுகிறார், உலகத்துக்குள்ளார் இலக்கணம் எல்லாம் உரைக்கின்றார் ஆதலின். தொல்காப்பியர் உலகத்துக்குள்ளார் இலக்கணம் எல்லாம் உரைக்கின்றார் ஆதலின், இவ்வாசிரியர் உரைக்கின்ற வார்த்தான் நிகழ்தல் பெரும்பான்மை என்று பொருளதிகாரத்தை மூவர்ணாசலமும் தேப்போமியும் எவ்வாறு யுனிவர்சல் கிராமர் என்பதை பல எடுத்துக்காட்டுகளோடு நூல்கள் எழுதினார்கள். வாழ்வியல் பேசும் பொருளதிகாரத்தை உலகம் பொது நூல் என்று உறுதியாக கூறலாம் என்றார் அருணாச்சலம். Such a universal grammar is found only in தொல்காப்பியம் என்பது தேப்போமியின். ஆங்கில உச்சரிப்பு அகராதியை முதலில் எழுதிய டேனியல் ஜோன்ஸ், அவரிடம் தொல்காப்பியம் காட்டப்பட்டது. சங்கரன் என்பவர் டேனியல் ஜோன்ஸ் சொல்லுகிறார், இந்த தொல்காப்பியத்திலே எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் கூறுகின்ற செய்திகளை பற்றி அவர் சொன்னார், Tamil is a language that illustrates particularly well the grouping of several distinct sounds into single phonemes. Those who originally invented the orthography, Tamil orthography, must have had a clear conception of the phoneme idea, though the theory had never been formulated. சோதனை சாலைகள் இல்லாத போது, லாங்குவேஜ் லெபார்டரிஸ் இல்லாத போது, சோதனை கருவிகள் இல்லாத போது எவ்வாறுதான் இவர்கள் இந்த ஒலியன்களை பற்றி இவ்வளவு தெளிவான முடிவுகளை எடுத்திருந்தார்கள் என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று டேனியல் ஜோன்ஸ் சொல்கிறார். பல்வேறு ஒலிகளின் கூட்டினாலே அமையும் தனி ஒலியன்களை சிறப்பாக புலப்படுத்துவது தமிழ் மொழி. அதன் எழுத்து முறையை முதலில் கண்டவர்கள் ஒலியன் பற்றிய கருத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது டேனியல் ஜோன்ஸின்.
மிச்சிகன் பல்கலைக்கழகத்திலே ஒரு கருத்தரங்கம் நடந்தது. இந்த கருத்தரங்கத்திலே தொல்காப்பியத்தை பற்றிய கருத்தரங்கம். ஏ.கே. ராமானுஜன் மொழியியல் சிகாகோ பல்கலைக்கழகத்திலே மொழியியல் பேராசிரியராக இருந்தவர் இந்த கருத்தரங்கத்தை நடத்தினார். வேறு மொழியியல் பேராசிரியர்கள் பெக்கர், டெய்லர் ஆகிய இருவரும் இதில் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது ஏ.கே. ராமானுஜன் சொன்னார் தொல்காப்பியத்தை பற்றி, எஸ், the man who wrote the poetics, he was also a grammarian. He does it all for Tamil. Rhetoric, prosody and poetics is very close to what you would call a linguist ultimate guru. தொல்காப்பியரை பற்றி சொல்லும்போது a linguist ultimate guru, மொழியியல் ஆசான்களுக்கெல்லாம் ஆசான். அவர் தமிழ் மொழிக்கு செய்ய வேண்டிய பணியை எல்லாம் செய்திருக்கின்றார். கீழான நிலையிலிருந்து, பாமர பேச்சு மொழியிலிருந்து கவிதை மொழி வரை தமிழ் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை தொல்காப்பியர் தெளிவாக வரையறை செய்துள்ளார் என்று அவர் பாராட்டினார். He does everything. தொல்காப்பியரை பற்றி, he takes all of language from the most ordinary banal language to the most poetic as the subject of his linguistics என்று சொல்லுகிறார். அதை அடுத்து பேசிய பெக்கர் என்பார் சொன்னார், இத்தகைய பணியை தொல்காப்பியர் செய்திருக்கிறார். மேலை அறிவு உலகத்திற்கு பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் செய்த பணி ஒத்த பணி இது. எனவே அந்த தொல்காப்பியரை அமெரிக்க பல்கலைக்கழக நூலகங்களிலெல்லாம் தொல்காப்பியர் சிலையை அமெரிக்க பல்கலைக்கழக நூலகங்களிலெல்லாம் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அது இன்னும் நிகழவில்லை. தொல்காப்பியர் இலக்கண நூலை பற்றி ஏசி பர்னர் என்பார் முதலில் ஐந்திரா ஸ்கூல் ஆஃப் ட்ரெடிஷன் என்ற நூலிலே சில தவறான கருத்துக்களை முன்வைத்தார். தொல்காப்பியம் வடமொழி இலக்கண நூல்களுக்கு கடன்பட்டிருக்கிறது என்றும் அது ஐந்திர மரபை ஒட்டியது என்றும், ஐந்திரா ட்ரெடிஷன் என்ற ஒரு தவறான கருத்தை, அந்த ஐந்திரம் என்ற வடமொழி இலக்கண நூல் எங்கே இருக்கிறது என்று அவரே தேடினார். அது it was a wild goose chase, இல்லாத ஒரு பொருளை தேடி அலைந்தார். இறுதியில அந்த ஐந்திரம் என்ற நூல் கிடைக்கவில்லை. ஆனால் அது இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான சான்றுகள் வடமொழி நூல்களிலே இருக்கின்றன என்று கூறினார். அவர் கூறிய சான்று எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது அன்று. ஐந்திரம் என்ற பெயரே அது இந்தியனால் எழுதப்பட்டது என்பது வடமொழி நூல்களுக்கெல்லாம் ஒரு மரபு என்னவென்றால், எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் அதை மூலத்தை எழுதியவர் ஒரு கடவுளாகத்தான் இருப்பார். காமசூத்திரமா சிவபெருமானால் செய்யப்பட்டது, மனு நூலா பிரகஸ்பதியால் பிரம்மாவால் பிரகஸ்பதிக்கு சொல்லப்பட்டது. பிரகஸ்பதி மனிதனுக்கு சொன்னார். முதலில் அதில் 10 லட்சம் ஸ்லோகங்கள் இருந்தன. பிரகஸ்பதி 1 லட்சம் ஸ்லோகங்களாக மாற்றினார். பிறகு மனு இவ்வளவு ஸ்லோகங்களை படிக்க முடியாது என்பதால் 10,000 ஸ்லோகங்களை. எல்லா நூல்களை பற்றியுமே, வடமொழி நூல்கள் எல்லாவற்றை பற்றியுமே அவர்கள் இவ்வாறு தான் தொடங்குவார்கள். இலக்கண நூல இந்திரன் எழுதினார் முதலில் என்று சொல்லி வருகிறார். வடமொழியில் உள்ள சொற்களை பற்றிய ஒரு பட்டியல் வேண்டுமே என்று கேட்டால், பிரகஸ்பதி பேச தொடங்கினார். 1000 ஆண்டுகள் பேசினார். 1000 ஆண்டுகள் பட்டியலில் சொல்லிக்கொண்டே போனார். அவ்வாறும் அத்தகைய நிலையிலும் சமஸ்கிருத சொற்களை எல்லாம் பட்டியலிடப்பட முடியவில்லை. இவ்வாறெல்லாம் அவர்களுடைய நூல்களை பற்றி சொல்லுவது வழக்கம். அவர்களுடைய மரபு. அதை வைத்துக் கொண்டு இவர்கள் தொல்காப்பியமானது ஐந்திர மரபை சார்ந்தது என்ற தவறான முடிவுக்கு வந்தார்கள். காலந்திரம் என்ற அவரே ஏசி பர்னரை சொல்லுகிறார். காலந்திரம் என்ற பிராகிருத நூல் அந்த மரபை சார்ந்தது.
சார்ந்தது. ஆனால் தொல்காப்பியம் காலந்தரத்திற்கு முன்னால் எழுதப்பட்டது என்று சொல்கிறார். தொல்காப்பியத்திற்கும் காலந்தரத்திற்கும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கின்றன. காரணம் இரண்டும். அவர் தொல்காப்பியம் மூலம் காலந்தரம் அதன் வழிநூல் அதன் மொழிபெயர்ப்பு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. வடமொழி சார்புடையவர்களை மன நிறைவு அளிக்க வேண்டும் என்பதற்காக குரு ஐந்தரம் என்ற ஒரு நூல் எழுந்திருக்க வேண்டும். அந்த நூலை தழுவித்தான் காலந்தரம் தொல்காப்பியம் எல்லாம் வந்தன என்ற அவருடைய தவறான கருத்து. ஆனால் தொல்காப்பியத்தையும் இந்த காலந்தரத்தையும் அல்லது அவர் சொல்லுகின்ற ஐந்தர மரபு சார்ந்த நூல்களை ஒப்பிட்டு பார்த்தோமானால் தொல்காப்பியத்திற்கு தான் அந்த நூல்கள் எல்லாம் கடன் விட்டிருக்கின்றன. உரையாசிரியர்கள் குறிப்பிடுவது போல் உரையாசிரியர்களாகிய நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். தொல்காப்பியத்திற்கு மூலம் அகத்தியம் என்ற தமிழ் இலக்கண நூல், அகத்தியம் என்ற தமிழ் இலக்கண நூல் தான் தொல்காப்பியத்திற்கு மூலம். தமிழ் மரபு தான் தொல்காப்பிய மரபு. தொல்காப்பிய இலக்கண மரபு தமிழ் இலக்கண மரபாகும் என்று சொல்லிவிட்டு தொல்காப்பியத்திற்கு பின் வந்த நூல்கள் எல்லாம் தொல்காப்பியத்தையே முதல் நூலாக கொண்டன என்று பேராசிரியர் எழுதுகிறார். உரையாசிரியராகிய பேராசிரியர். எனவே தமிழ் இலக்கண நூல்களுக்கெல்லாம் மூல நூல் முதல் நூல் தொல்காப்பியம் என்று தெளிவுபடுத்துகிறார் பேராசிரியர். இது எல்லா மொழிகளுக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய யுனிவர்சல் கிராமர் என்பதை ஐயப்ப பணிக்கர் உலக அரங்கங்களிலே எடுத்து சொல்லி வந்தார். ஈகோ போயட்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற சுற்றுச்சூழல் கோட்பாட்டு, சுற்றுச்சூழல் கவிதை கோட்பாடு என்று சொல்ல, அல்லது கவிதையியல், சுற்றுச்சூழல் கவிதையியல், ஈகோ போயட்டிக்ஸ். இதை முதலில் நாம் தொல்காப்பியத்தில் தான் காண்கிறோம். இந்த ஐந்து இலக்கண ஐந்தினை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட இலக்கணம், ஐந்தினை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட இலக்கணம் இது ஈகோ போயட்டிக்ஸுக்கு நெருக்கமானது. இவ்வளவு 1000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே இந்த சுற்றுச்சூழல் சித்தாந்தத்தை பற்றி இவர்கள் சிந்தித்திருக்கின்றார்களே என்று ஐயப்ப பணிக்கர் பாராட்டி எழுதுவார். அதை எவ்வாறு எல்லா இலக்கியங்களுக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தும் என்பதை அவரே சில எடுத்துக்காட்டுகள் மூலம் ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத்தை எடுத்துக்கொண்டு அதில் எவ்வாறு மருதத்தினையும் உளிஞைத்தினையும் செயல்படுகின்றன என்பதை ஒரு நீண்ட கட்டுரையிலே தெளிவுபடுத்துகிறார். அதை அவர் திணை மயக்கம் என்று சொல்லாமல் திணை பிணக்கம் என்கின்றார். மருதமும் உளிஞைத்தினையும் எவ்வாறு பிணங்கி செயல்படுகின்றன மேக்பெத் என்ற ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில். இன்னொரு நூல் செம்மீன் என்ற மலையாள நாவலை எடுத்துக்கொண்டு அந்த செம்மீன் மலையாள நாவல் எவ்வாறு அம்மூவனாரின் நெய்தல் திணை பாடல்களோடு நெருங்கி இருக்கின்றது என்று ஒப்பிட்டு காட்டுகிறார். நெய்தல் திணை பாடல்களுக்கு சிறப்பானவர், அதை பாடல்களை எழுதியவர்கள் சிறப்பானவர் அம்மூவனார். அந்த அம்மூவனாரின் பாடல்களை இந்த செம்மீனோடு ஒப்பிட்டு காட்டுகிறார் ஐயப்ப பணிக்கர். இதெல்லாம் அவர் இன்றும் பொருந்தக்கூடிய ஒரு இலக்கண நூல், யுனிவர்சல் கிராமர் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுவதற்காக இந்த செயல்களை செய்திருக்கிறார். அடுத்து இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் தொல்காப்பியத்திற்கு நான் சொல்லக்கூடிய அளவில் 4 முழு மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. ஒரு கவிதை நடையிலே மொழிபெயர்ப்பை செய்தவர் தே முருகன் என்பவர். உரைநடை மொழிபெயர்ப்புகள் 3. பீசா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் 1945 உரைநடை மொழிபெயர்ப்பு முழுவதற்கும் செய்தார். பேராசிரியர் இலக்குடா 1963 முழுவதற்கும் செய்தார் உரைநடை மொழிபெயர்ப்பு. சாலை சுப்பிரமணியன் 2006 முழுவதற்கும் மொழிபெயர்ப்பை செய்தார். பகுதியில் சிலவற்றை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் என்பதில் குறிப்பிடத்தக்கவர்கள் கபில் ஸ்வர்லபில் முதல் 12
இயல்களுக்கு எழுத்ததிகாரத்தில் உள்ள 9 இயல்கள், சொல்லதிகாரத்தில் 3 இயல்கள் என்று 12 இயல்களுக்கு கபில் சொல்லவில் ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். வரதராஜையர் என்பார் பொருளதிகாரத்திலே 4 இயல்களுக்கு மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இந்த மொழிபெயர்ப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது வேறு மொழியிலே தொல்காப்பியத்தை மொழிபெயர்ப்பவர்கள் ஆகட்டும், அவர்கள் எந்த மாதிரியான ஒரு உத்திகளை கையாள வேண்டும், எந்த மாதிரியான அளவுகோலை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். கபில் சொல்லவில் சொல்கிறார், அவருக்கு முன் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்புகளை பற்றி அவர் ஒரு சில ஆய்வு குறிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வு குறிப்புகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறார், தமிழியல் திராவிட இயல் கல்விக்கு அடிப்படை தேவையானது தொல்காப்பியம். ஏன் தொல்காப்பியத்தை மொழிபெயர்க்க வேண்டும், ஏன் உலக மொழிகளுக்கு தொல்காப்பியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றால், தமிழியல் திராவிட இயல் கல்விக்கு அடிப்படை தேவையானது தொல்காப்பியம் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்ற மொழிபெயர்ப்புகளை பற்றி அவர் கூறும் கருத்துக்கள் பலர் அதிலிருந்து தரும் மேற்கோள்கள் தவறானவை, வேண்டுமென்றே திரிக்கப்பட்டவை. இந்த தவறான மொழிபெயர்ப்புகள் சென்றதனாலே ஏற்பட்ட குறைகளை அவர் சொல்கிறார். மேற்கோள்கள் தவறானவை, வேண்டுமென்றே திரிக்கப்பட்டவை, அவற்றில் காழ்ப்பு உணர்ச்சிகள், லிட்ரரி ப்ரெஜுடிசஸ், நான் லிட்ரரி ப்ரெஜுடிசஸ் என்று சொல்லுவார்கள். இலக்கிய காழ்ப்புணர்ச்சிகள், இலக்கியமல்லா பிறதொடை காழ்ப்புணர்ச்சிகள், இந்த காழ்ப்புணர்ச்சிகள் எல்லாம் இந்த மொழிபெயர்ப்புகளிலே இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்கிறார். இவை நீக்கப்பட வேண்டியவை. நேர்மையான, நம்பிக்கைக்கு உரிய, எளிய, பிழைகளற்ற மொழிபெயர்ப்பு ஏதும் இல்லை. கபில் சொல்லவில்லை. சுப்பிரமணிய சாஸ்திரியார் இலக்கண மொழிபெயர்ப்புகள் பற்றி சொல்லும்போது அவர் குறிப்பிடுகிறார், ஒன்று வடமொழி சார்பு உடையது. சுப்பிரமணிய சாஸ்திரியாருடைய மொழிபெயர்ப்பு வடமொழி, அவருக்கு இருந்த வடமொழி வெறியை காட்டுவது, வடமொழி எதிர்ப்பாளராக இலக்கணார் செயல்படுகிறார் என்று சொல்கிறார். எனவே உரையாசிரியர்களை அவர்கள் பயன்படுத்தும் முறையிலும் வேறுபாடு உண்டு. நச்சினார்க்கினியரை அவ்வாறே அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுகிறார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். வடமொழி சார்புடையது என்பதால் நச்சினார்க்கினியர் உரையை முற்றுமாக புறக்கணிக்கிறார் இலக்கணார், வடமொழி சார்புடையது என்பதனால். எனவே அவர் சொல்லுகின்ற ஒரு கருத்து, இந்த உரையாசிரியர்களை தக்க முறையிலே பயன்படுத்தி கொண்டு, குறிப்பாக பேராசிரியரையும் எனக்கு நச்சினார் சொல்லதிகாரத்திற்கு சேனாபதியர், மூன்றிற்கும் இளம்பூரணர், இவர்களுடைய உரைகளை தக்க முறையிலே பயன்படுத்தி கொண்டு இந்த இலக்கியமல்லாத காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல் எளிய, இனிய, பிழைகளற்ற ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும், இந்த தொல்காப்பியம் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். என்னுடைய மொழிபெயர்ப்பு அவருடைய மொழிபெயர்ப்பை பற்றி, it is a no nonsense translation. இது கடுமையான தாக்குதல். அவருக்கு முன் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்புகள் எல்லாம் நான்சென்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் என்று சொல்கிறார். என்னுடைய நோ நான்சென்ஸ் டிரான்ஸ்லேஷன், ஏனென்றால் இது உலக அறிஞர்கள் அரங்கத்திற்காக செய்யப்பட்டது. எனவே உலக தொல்காப்பியத்தை மொழிபெயர்ப்பவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டியது, இது உலக அறிஞர்கள் அரங்கத்திற்காக, அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லவின் அருமையாக குறிப்பிடுகிறார். இப்பொழுதுதான் அந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளுடைய மொழிபெயர்ப்பை பற்றி மட்டும் ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகின்றேன். இங்குள்ள இளைய தலைமுறையினர் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த செய்திகளை, அந்த எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
இது 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 தொல்காப்பியம் வடமொழி நூல்களுக்கெல்லாம் காலத்தால் முந்தியது. வடமொழி நூல்களெல்லாம் ஒற்றுமைகள் காணும் இடங்களிலெல்லாம் அவைதான் தொல்காப்பியத்திற்கு கடன்பட்டிருக்கின்றன என்ற தெளிவான கருத்தை இரண்டு அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றனர். ஒன்று வேத நூல் விற்பனரான சுந்தரராஜ். சுந்தரராஜ் என்பவர் ரிக்வேதிக் ஸ்டடீஸ் என்ற நூலில் 4 தொகுதிகள் ரிக்வேத ஆராய்ச்சி. அந்த ரிக்வேத ஆராய்ச்சியில் அவர் சுந்தரராஜ் சொல்கிறார், தமிழ் எழுத்துக்களில் இருந்துதான் வடமொழி எழுத்துக்களை பிரகஸ்பதி உருவாக்கினார் என்று ரிக்வேதத்திலிருந்து மேற்கோள்களை எடுத்து காட்டுகிறார். தமிழ் எழுத்துக்களில் சில மாற்றங்களை செய்து பிரகஸ்பதி வடமொழி எழுத்துக்களை உருவாக்கினார். இன்னொன்று சட்டம்பி அடிகளார் என்பவர் மலையாளத்திலே ஆதிபாஷா என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். சட்டம்பி அடிகளார் இவர் நாராயண குரு காலத்திலே வாழ்ந்தவர். இவர் 3 மொழிகளிலும் ஆழங்கால் பட்டவர் என்று சொல்ல வேண்டும். பிராகிருதம், சமஸ்கிருதம், தமிழ். இந்த 3 மொழி இலக்கண நூல்களையும் எடுத்துக் கொள்கிறார். அந்த ஆதிபாஷா என்ற நூலில் தமிழுக்கு தொல்காப்பியம், பிராகிருதத்திற்கு காலஞ்சரம், சமஸ்கிருதத்திற்கு பாணினியம். இந்த 3 இலக்கண நூல்களையும் எடுத்துக்கொண்டு முறையாக ஒப்பிட்டு வெளியே செல்லாமல், இந்த இலக்கணங்களை விட்டு அவர் வெளியே செல்லவில்லை. அங்கே வரலாறு சிந்துவெளி நாயகம் கண்டம் அங்கெல்லாம் செல்லவே இல்லை. இந்த இலக்கண நூல்கள் தான் இலக்கியங்களுக்கு கூட அவர் செல்லவில்லை. இந்த 3 இலக்கண நூல்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து அவர் 3 இலக்கணங்களையும் நன்கு பயின்றவர். ஒப்பிட்டு ஆராய்ந்து சொல்லுகிறார், தமிழ் இலக்கணத்தில் இருந்துதான் பிராகிருத இலக்கணம் தோன்றியது. பிராகிருத இலக்கணத்தில் இருந்துதான் சமஸ்கிருத இலக்கணம் தோன்றியது. தெளிவா சான்றுகளோடு பிராகிருதம் தான் தமிழ் சமஸ்கிருதத்திற்கு மூலம், சமஸ்கிருதம் பிராகிருதத்திற்கு மூலம் அல்ல. சமஸ்கிருதம் என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்ட பிராகிருத கிளைமொழி என்று அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் இலக்கண ஆராய்ச்சி மூலமாக. இது இந்த பீசா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவருடைய மொழிபெயர்ப்பில வேண்டாத சில வேலைகளை செய்கிறார். சில ஷார்ட் காமெண்ட்ரி ஆன் தொல்காப்பியம். இது மொழிபெயர்ப்பாளர் செய்ய வேண்டிய வேலை இல்லை, ஆனால் அந்த வேலையை அவர் செய்கிறார். அதில் சொல்லுகிறார், தொல்காப்பியமானது பாணினியத்திற்கும் பாணினிய சிற்றைக்கும் யாஸ்கா எழுதிய நிறுத்தா என்ற நூலுக்கும் வேத பிராதிசாக்கியங்களுக்கும், பிராதிசாக்கியங்கள் என்று ரிக்வேத பிராதிசாக்கியம், யஜுர்வேத பிராதிசாக்கியம் என்றெல்லாம் துணை நூல்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் இலக்கண நூல்கள் அல்ல. அங்கே சமஸ்கிருத மொழிபெயர்ச்சிய சில இலக்கண குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தொல்காப்பியர் அங்கிருந்துதான் எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த நூல்களெல்லாம் தொல்காப்பியத்திற்கு சில நூற்றாண்டுகள் பின்னால் வந்தவை. காலாராய்ச்சி செய்தவர்கள் இப்பொழுது நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அவையெல்லாம் எங்கெல்லாம் ஒற்றுமைகள் தெரிகின்றனவோ அங்கெல்லாம் அந்த நூல்கள் தொல்காப்பியத்திற்கு கடன்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாக. சுப்பிரமணிய சாஸ்திரிகள் செய்ததில் மன்னிக்க முடியாத 2 குற்றங்கள், குறும்புத்தனம், மன்னிக்க முடியாத 2 குற்றங்களை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இளைய தலைமுறையினருக்காக. சொல்லுகிறார், தொல்காப்பியர் நூற்பாவத்தை எடுத்துக்கொண்டு அது யாஸ்கா என்று நிறுத்தா என்ற நூலை படம்பிடிக்கும். அதில் உள்ள ஒரு சூத்திரத்தோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். தொல்காப்பியர் அதிலிருந்து வேறுபடுகிறார். இவர் சொல்லுகிறார், அவர் நிறுத்தாத நூற்பாவை தவறாக புரிந்து கொண்டு தொல்காப்பியர் மொழிபெயர்த்திருக்கிறார். தொல்காப்பியர் சமஸ்கிருதம் சரியாக தெரியாமல் யாஸ்காவின் நூற்பாவை மொழிபெயர்க்கும் போது எல்லாமே அங்கிருந்து
மொழிபெயர்த்திருக்கிறார். சமஸ்கிருத நூல்களிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்தவைங்கிற மொழிபெயர்க்கும் போது தவறாக வேறுபாடு இருக்கும்போது எழுத்தவர் தவறாக புரிந்து கொண்டு தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார் என்று சொல்கிறார். மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். இன்னொரு கருத்து சொல்கிறார். இந்த ஐயர் யாத்தனர் காரணம் என்று சொல்லும் போது ஐயர் என்பது ஆரியர்கள் என்று அவர் சேர்க்கிறார். ஆரியர்கள் கூறுகின்ற 8 மடங்களுக்கும் தொல்காப்பியம் கூறுகின்ற தமிழ் இலக்கிய இலக்கண மரபு கூறுகின்ற கடலியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவர்கள் காந்தர்வ விவாகத்தில் இருந்துதான் கடலியல் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ற ஒரு தவறான கருத்து. அதையும் தவிர ஆரியர்களிடமிருந்து வந்தது என்று சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர் சொல்கிறார், அந்த ஐயரை பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் இந்த பொய்யும் வழுவும் எவ்வாறு தோன்றின இவர் விளக்கம் தருகிறார். வீசா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பொய் தோன்ற காரணம் ஆண்கள் தலைவர்கள் தலைவியரை கைவிட்டது. வலு தோன்றியதற்கு காரணம் தலைவியரின் நடத்தை தவறான நடத்தை என்று சொல்லி அவர் பெண்கள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்ததால் இந்த பெண்ணிழிவு பேசுவது என்பது வடமொழி இலக்கியங்களிலே தொடர்ந்து காணப்படுவது. பெண்களை கேவலமாக பேசுவது காமசூத்திரமாகட்டும், சாணக்கியருடைய கௌதலியமாகட்டும், மனு நூலாகட்டும், சுக்கரநீதி ஆகட்டும், எல்லா நூல்களில் ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், பெண்களை எவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமோ அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார்கள். அந்த சான்றுகள் எல்லாம் காலக்கெடுதி நான் சொல்ல விரும்பவில்லை. எனக்காக சொல்லுகிறேன் என்றால் இவர் அந்த பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் என்பதில் வலு தோன்றியதற்கு காரணம் பெண்கள்ங்கிற பெண்கள் நடத்தை சரியில்லாததால் தான் ஐயர் யாத்தனர் காரணம். அது அந்த ஐயர் யாரு ஆரியர்கள் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து சொல்ற ஒருவனுக்கு இன்னொரு தவறான கருத்து மன்னிக்க முடியாத குற்றம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வடவர்களிடமிருந்து தமிழர்கள் பெற்றது என்கிறார். ஆரியர்களிடமிருந்து தமிழருக்கு வந்தது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது. இது முழு பொய். நான் சொன்னது அதற்குமே கல்யாண சொல்லை பயன்படுத்த முடியவில்லை. மனுநூலில் சொல்லுவது அவர்கள் பிராமணர்களுக்கு 4 மனைவியர் இருக்க வேண்டும். பிராமண பெண் ஒருத்தி, சத்திரிய பெண் ஒருத்தி, வைசிய பெண் ஒருத்தி, வேளாள பெண் ஒருத்தி என்று. பிராமணருக்கு 4 மனைவியர்கள், சத்திரியர்களுக்கு 3 மனைவியர்கள், சத்திரிய பெண், வைசிய பெண், வேளாள. சத்திரியர்களுக்கு 2 மனைவியர், வேளாள சூத்திரர்களுக்கு ஒரே ஒரு மனைவி என்று இந்த பிராமணர்கள் கேள்வி செய்யும். இதெல்லாம் நானாக சொல்லவில்லை. மனு நூலில், வடமொழி நூல்களில் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிராமணர்கள் 4 மனைவியரோடுதான் வேள்வி செய்ய வேண்டும். சுப்பிரமணிய சாஸ்திரி சொல்றார், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது கடலிடமிருந்து தமிழர் பெற்றது. இன்னும் இத்தகைய பல கருத்துக்கள் எல்லாம் தேவையற்றவை என்று நினைக்கின்றேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? தொல்காப்பிய மொழிபெயர்ப்பை பொறுத்தவற்றில் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் போதும் பிற தமிழ் மொழி இலக்கண நூல்களை மொழிபெயர்க்கும் போதும் நாம் கையாள வேண்டியது அவர்கள் 4 விதமான மொழிபெயர்ப்புகள்: லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், கம்யூனிகேட்டிவ் டிரான்ஸ்லேஷன், செமாண்டிக் டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரேட்டிவ் டிரான்ஸ்லேஷன். லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பது, கம்யூனிகேட்டிவ் கருத்துக்களை தெளிவுபடுத்துவது, செமாண்டிக் டிரான்ஸ்லேஷன் சென்ஸ் பர் சென்ஸ் பொருளுக்கு பொருள் மொழிபெயர்த்துவது, இன்டர்பிரேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் விளக்க முறை மொழிபெயர்ப்பு. நம்ம தொல்காப்பியத்தை பொறுத்தமட்டில் மொழிபெயர்க்கும் போது இந்த 4 மொழிபெயர்ப்பு வகைகளை மனத்தில் கொள்ளும்.
எந்தெந்த நூற்பாக்களுக்கு எந்த மொழிபெயர்ப்பு முறை பொருந்தும் என்பதை மனத்தில் கொண்டு மொழிபெயர்க்க வேண்டும். அந்த மாதிரியான மொழிபெயர்ப்பு இன்னும் வெளிவரவில்லை. எழுத்து மூலமா கொடுத்துருக்கேன். 12 பேர் பேச வேண்டியதுக்கு நீங்க சொல்ல வேண்டியது அடுத்து எழுத்து மூலமா வாங்கிக்கிறோம். நேர அமைக்க நிலைக்கு நிறுத்திக்கலாம். எழுத்து மூலமா ஒரே ஒரு கருத்தை சொல்லி போயிட்டு சில சொற்களை தமிழ் சொற்களை மொழிபெயர்க்கும் போது ஆங்கில சொற்களையோ பிறமொழி சொற்களையோ பயன்படுத்துவது சரியில்லை. உயர்திணை, அகிரிணை, அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்பது புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்வார். அவை என்ன? தர்மார்த்த மோட்ச காமம் வேறு, அறம், பொருள், இன்பம், வீடு வேறு. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தொல்காப்பிய மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.